ஹாஃப் அன் ஹவராக பேசிகிட்டு இருந்தாங்க. ஷி வாஸ் நார்மல். பட் அந்த அரை மணி நேரத்துக்கு மேலே அவங்க கிட்டேருந்து அழுகை தான் நிறையா இருந்தது. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கும் அவங்களுக்கும் சரி வரல, டிவோர்ஸஸ் இன் ப்ராசஸ், ஹஸ்பண்ட் கிட்டேருந்து சப்போர்ட்டும் வரல. இவங்க வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்திருக்காங்க. இப்போ இனிமே தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் வேலை இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றதுனால நான் இனிமேல் தான் வேலை தேடணும் பண்ணணும். அப்போ நான் என்கொயரி பார்த்தம்போது இது மாதிரி கேம்பிளிங்கில் வந்து எனக்கு மணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிது. ஸோ நான் அதனால் போகிறேன் அப்படின்ட்டு. பட் நான் வந்து அவங்களோட பிஹேவியர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கேம்பிளிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தான் மெயினாக இருந்தது. நம்ம எவ்வளோ படிக்கிறோம் மேடம். இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நல்லா வந்து வெல் எஜுகேட்டடே இதில் போய் அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி போயிடுது. அது தெரிஞ்சும் நீங்கள் வந்து இதில் போய் விளாட்றீங்கன்னா, இல்லை எனக்கு அந்த லிமிட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறீங்க, அம்மா வீட்டு விஷயம், அப்பாக்குள்ளே நடக்கிற சண்டையெல்லாம் யார்கிட்ட சொல்கிறாங்க ஆண்டின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் இந்த பவுண்ட்ரிஸு லிமிட் செட் பண்ணலன்னும் போது உங்களுக்கு இந்த இடத்துல பணம் ஒரு 2 வாட்டி அந்த பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த இது வந்துருச்சு, உங்களுக்கு மணி பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் எப்படி பவுண்ட்ரி செட் பண்ணுவீங்க? உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஆன்சரே இருக்காது ஃபஸ்ட்டு. எப்படி இருக்கும்? ஏன்னா இது பின்னாடி போனால் அங்கே எங்கிட்டு இருந்திருக்கும்.